கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சு. ராஜசேகரன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி தந்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. செஞ்சேரிமலை முருகன் கோயிலில் 100 ரூபாய் முத்திரை தாளில் கையெழுத்து இட்டு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் என ராஜசேகரன் உறுதியளித்தார். இந்த பத்திரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த உறுதிமொழியில் நியாய விலை கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விநியோகம், புதிய அரசு கலைக்கல்லூரி அமைத்தல், குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜசேகரன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தேவைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் இதுவே தங்கள் கட்சியின் கொள்கை என்றும் கூறினார். சீமானின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமல்படுத்த நிச்சயம் எல்லா வகையிலும் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக நான் களமிறங்கியிருக்கிறேன். கடந்த கிட்டத்தட்ட 2 மாதங்களாக சூலூருடைய தொகுதியினுடைய அத்தனை பகுதிகளையும் சுற்றி வந்திருக்கோம். அத்தனை உறவுகளும் என்னுடன் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தேர்வு. நாங்கள் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை கொடுத்துருக்குறோம். அந்த உறுதிமொழி பத்திரம் என்னென்னா, முக்கியமான கோரிக்கைகளை அதில் எழுதி இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் தலைவர் சொல்கிறது செய்கிறதுக்கான அப்படின்றது மட்டும் தாண்டி இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அண்ணன் கேட்குறாரு. இந்த ஊரில் நீ உன்னுடைய ஊரில் போய் பணி செய்ய, அதுதான் என் வேலை. நான் ஜெயிச்சுட்டு உடனே போய் கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிறது என் வேலை கிடையாது. ஆக நாங்கள் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வந்தால் இவற்றையெல்லாம் செய்வோம் என்று உறுதியளித்து அந்த பத்திரத்தை நான் மடாதிபதியிடம் கொடுத்திருக்கிறேன். அது உங்கள் பத்திரிகையில் நீங்கள் பார்ப்பீங்க. அது எங்களால் செய்ய இயலவில்லை என்றால் நான் என்னுடைய பதவியை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்பதையும் அங்கே உறுதியளிச்சிருக்கேன். ஸோ இது ஏன் இந்த மக்களுக்கு சொல்லணும்னா, என் மக்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன விடயங்களுக்கெல்லாம் ஏமாந்துடுறாங்க. அதிலிருந்து அவங்களை விடுபட்டு நான் உங்களுக்கானவன், நாங்கள் இதை செய்வேன்ற ஒரு புதிய முயற்சியை நாங்கள்